Hey guys, welcome back to another video. அண்ட் லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி சிஸ்கோ பேக்கெட் ட்ரேஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அதை ஓப்பன் பண்ணுறது இந்த விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் அண்ட் எப்படி நம்ம வந்து விர்ச்சுவலாக நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் எதுக்காக இந்த நெட்வொர்க் சிஸ்கோ பேக்கெட்டஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு நெட்வொர்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், தனியாக சர்வர் வாங்கணும், நிறைய ஸ்விட்ச் ரவுட்டர்ஸ் ஒரு கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாமே வாங்கணும் கரெக்டாக. ஸோ இப்போ இதெல்லாம் வாங்கினா நம்ம லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கிட்ட செலவு பண்ணணும். ஸோ அப்படி வாங்கி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அப்படி கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க, இது ஆல்சோ வந்து ஒரு ரியல் டைம் காம்பனன்ட்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அண்ட் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ரியல் டைம் காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் பண்ணுறது தான் வந்து அங்கேயும் அப்ளிகபிள். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் இதில் லேர்ன் பண்ணுறது இட்ஸ் மோர் தென் எனஃப் தான். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம சிஸ்கோ பேக்கெட் ட்ரேஸ் வந்து ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா காம்பனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்வொர்க் டிவைசஸ் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு ரவுட்டர், ஸ்விட்ச், ஹப் அண்ட் ஒயர்லெஸ் டிவைசஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து எண்ட் பாயிண்ட். எண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு பிசி, லேப்டாப், சர்வர் அண்ட் பிரிண்டர், ஐஃபோன், சாரி ஐபி ஃபோன் அண்ட் டிவி, டேப்லெட், ஸ்மார்ட் ஃபோன் ஸோ இந்த மாதிரி டிவைசஸ் நமக்கு இருக்கும். அண்ட் இது வந்து எம்சி போர்ட் இந்த மாதிரி நமக்கு தேவையான அடிஷனல் காம்பனன்ட்ஸ். அண்ட் இது வந்து கனெக்ஷன் வந்து இது எல்லாமே வந்து ஒயர்ஸ். ஸோ ஒரு ஒரு ஒயருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. பட் நாம இது வந்து எதை யூஸ் பண்ண போறோம்னா இந்த தண்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகிடும். ஓகேவா. ஸோ இது ஒரு ஒரு பர்பஸ் தான் யூஸ் பண்ண பதிலாக இதை யூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபிகரேஷன் நடக்கும். ஸோ இது கொஞ்சம் பேசிக் லெவலில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே கொஞ்சம் ஆட் ஆன் திங். ஸோ நம்ம இதில் போக தேவையில்ல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஒரு நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணலான்றத வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவைன்னா ஒரு ஹப் வேணும். பிகாஸ் ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா எப்படி ஹப்னா என்ன, ஸ்விட்ச்னா என்ன, ரவுட்டர் என்னன்னு பார்த்தோம். சேம் அதே தான் தியரட்டிக்காக பார்த்ததை இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இப்போ ஒரு ஹப் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணணும் நம்ம. ஸோ இது ஒரு பேசி அண்ட் இங்க ஒரு பேசி. ஸோ ஹப்ன்றது வந்து இட்ஸ் நத்திங் பட் இப்போ ஒரு ஊர் ஆர் ஒரு வில்லேஜ் இருக்குன்னா, அந்த ஒரு வில்லேஜுக்கு வந்து சென்ட்ரலா வந்து என்ன இருக்குன்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் கரெக்ட்டா? ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து லெட்டர்ஸ் எல்லாமே வரும். அங்கிருந்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து லெட்டர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் கரெக்ட்டா? அந்த மாரி தான் இப்ப இங்க ஒரு பிசி இருக்குன்னா, இங்க ஒரு 10 பிசி இருக்குன்னா, இந்த 10 பிசியும் வந்து எதுக்குள்ள கனெக்ட் ஆயிருக்குன்னா, இப்போ ஹப், ரவுட்டர், ஸ்விட்ச் இந்த மாரி எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும். இதெல்லாம் ஒரு பிசிலேருந்து இன்னொரு பிசிக்கு தேவையான டேட்டா வந்து ரவுட்டர், ஸ்விட்ச் ஒரு ஹப் மூலியமா வந்து நம்ம டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரைட். அது மூலியமா வந்து ஒரு கம்யூனிகேஷன் மேக் பண்ணோம். ஸோ ஒரு ரியல் டைம் சினரியோனா இது இப்படிதான் ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டெமோ பார்த்துடலாம். இப்போ நமக்கு இன்னொரு பீஸ் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு பீஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்க நமக்கு ஒரு ஹப் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஹப் மூலியமா தான் இது இந்த 2 டிவைஸும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க போதுங்க. நம்ம என்ன பண்ணலாம், கனெக்ஷன் குடுக்கலாம். ஸோ இந்த டெர்மினல் கூட கிளிக் பண்ணிட்டு இங்க இருந்து ஹப்புக்கு ஒரு கனெக்ஷன் அண்ட் ஹப்ல இருந்து பீஸ் செட்டுக்கு ஒரு கனெக்ஷன். ஓகேவா? ஸோ இப்ப நமக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த 2 பிசி வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே. நாம என்ன பண்ணோம்னா, இந்த பிசிலேருந்து இந்த பிசி வந்து ப்ராப்பரா வந்து கம்யூனிகேட் நடக்குதான்றத நம்ம இப்போ செக் பண்ண போறோம். அத வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இங்க ஒரு ரெக்டாங்கிள் மாரி சிம்பல் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து கிளிக் பண்ணிட்டு, இந்த டிவைஸ்லேருந்து இந்த டிவைஸ் ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்க ரியல் டைம் மாத்திட்டு, இந்த டிவைஸ்லேருந்து இந்த டிவைஸ்க்கு வந்து போகுதா மெசேஜ்ன்ட்டு செக் பண்றோம். தென் இத கிளிக் பண்ண உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா, பீசஸ் ஹேஸ் நோ ஃபங்ஷனல் போர்ட்ன்னு வருது. பிகாஸ் நம்ம இதுக்கு இன்னும் நம்ம வந்து ஐபி அட்ரஸ் வந்து செட் பண்ணல. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஐபி அட்ரஸ்ன்றது வந்து என்னன்னா, இட்ஸ் டிஜிட்டல் அட்ரஸ் ஓகேவா? ஸோ ஒரு டேட்டா வந்து எந்த இடத்துல போய் ரீச் ஆகணுன்றது வந்து எது மூலியமா டிசைட் ஆகும்னா, ஐபி அட்ரஸ் மூலியமா தான் வந்து டிசைட் ஆகும். அப்ப நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஐபி அட்ரஸ் வந்து நம்ம செக் அசைன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த நான் கிளியர் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பிசி இருக்கு பார்த்தீங்களா, இத கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, நமக்கு சேம் பிசி செட்டப் எப்படி இருக்கோ அதே மாரி இருக்கும். ஸோ மாடியூல்ஸ் என்னென்ன நமக்கு தேவையான மாடல்ஸ் இருக்கும், கான்ஃபிகரேஷன், டெஸ்க்டாப், ப்ரோகிராம், ஆட்ரிபியூட் ஸோ இதெல்லாமே இருக்கு. ஸோ நார்மலா ஒரு பிசி எப்படி இருக்குமோ அதே மாரி தான் இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம், டெஸ்க்டாப் இருக்குல்ல, இத கிளிக் பண்ணிட்டு, இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து செட் பண்ணணும். ஸோ ஐபி அட்ரஸ் செலக்ட் பண்ணிட்டு, இதுக்கு நம்ம ஸ்டாட்டிக்கான ஐபி அட்ரஸ் குடுக்கலாம். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். 1 வந்து நெட்வொர்க் எடுத்துக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து 254 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10.10.0.0.1ன்னு இருக்குன்னா, இந்த 1ன்றது வந்து
நம்மளோட நெட்வொர்க் டிவைஸ் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட்ல இருக்க இந்த 255 இருக்குல்ல, இதுவும் வந்து ப்ராட்காஸ்ட் போயிடும். அப்ப நம்ம இந்த 2மே யூஸ் பண்ண முடியாது. அப்ப நம்ம எதுலருந்து யூஸ் பண்ணலாம்னா, 2 இருந்து 254 வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? அதனால இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு நெறைய டிவைஸ் இல்லாதனால நான் வந்து ஜஸ்ட் 2 குடுத்துருவேன். ஓகேவா? குடுத்துட்டு இப்ப நான் என்டர் குடுத்தோனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு அசைன் ஆயிடுச்சு. ஸோ சப்நெட் மாஸ்க் வந்து எனக்கு 255.0.0.0ன்னு இருக்கிறதுனால, இது வந்து எனக்கு இப்போ கிளாஸ் ஏ. ஓகேவா? ஸோ கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. நான் என்ன பண்றேன்னா, யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்சோ சேம் ஐபி அட்ரஸ் ஓப்பன் பண்றேன். டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் அண்ட் 10.0.0. இதுக்கு முன்னாடி இந்த பிசிக்கு வந்து நான் மேல கொடுத்தோம் 2 கொடுத்தோம். அப்ப இந்த இடத்துல வந்து நான் மேல கொடுக்கணும் 3 கொடுத்துட்டு அகைன் என்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இத க்ளோஸ் பண்ணி ஓகே. இப்போ இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. அண்ட் இதுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்டர் வந்து சென்ட் பண்ணலாம். லெட்டர்ன்றது நத்திங் பட் இந்த டிவைஸ் வந்து ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்றதான்றது செக் பண்றது தான். இது வந்து ஒரு டேட்டா மாதிரி ஓகேவா? ஸோ இந்த டேட்டா வந்து இப்ப நான் இது குடுக்குறேன். குடுத்த உடனே இந்த பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு? சக்சஸ்ன்னு வந்திருக்கு. பட் இது எப்படி டேட்டா போச்சுன்னு நமக்கு தெரியல. ஓகேவா? ஸோ அத நம்ம வந்து எப்படி செக் பண்ணலாம்னா, இந்த இடத்துல வந்து சிமுலேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்ப நம்ம அந்த இடத்துல என்ன குடுத்தோமோ அத ஜஸ்ட் இப்ப நான் இந்த இடத்துல ப்ளே குடுத்தேன்னா, டேட்டா வந்து எப்படி போச்சு? இத வந்து எனக்கு ஒரு நாய்ஸ் சிமுலேஷனா காமிக்கும். ஸோ இங்கிருந்து டேட்டா எனக்கு ஹப்புக்கு போயிருக்கு. ஹப்லேருந்து எனக்கு அடுத்த பிசிக்கு போயிருக்கு. அண்ட் அகைன் இங்கிருந்து எனக்கு டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல ப்ரோக்ரஸ்ல இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிக் வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த டிவைஸ்லேருந்து இந்த டிவைஸ் வந்து நமக்கு வந்து ப்ராப்பரா கம்யூனிகேட் நடக்குது. அண்ட் ஆல்சோ இத வந்து இன்னும் ரியல் டைம்ல செக் பண்ணணும்னா, அது எப்படி செக் பண்ணலாம்? ஏன்னா ரியல் டைம்ல வரப்போ நமக்கு இந்த மாரி டேட்டா ஷேரிங் இது வந்து எதுவுமே இருக்காது கரெக்ட்டா? அப்ப நாம இத வந்து இன்னும் எப்படி செக் பண்ணலாம்னா, டெர்மினல் மூலியமா செக் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு லேபிள் குடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல இந்த லேபிள் வந்து இதோட ஐபி அட்ரஸ் வந்து என்ன 10.0.0.2 ஓகேவா? அண்ட் இந்த இந்த பிசியோட இது என்ன 10.0.0.3 என்டர் கொடுக்கணும். ஓகே நமக்கு அது வரல ஏன்னு தெரியல. சரி இது வந்து 10 டாட் செகண்ட் நாங்க கிளிக் பண்ணி நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து இதுல என்ன இருக்கு 10.0.0.2 இருக்கு. அண்ட் இதோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.0.0.3 இருக்கு ஓகேவா? அப்போ இந்த பிசில இருந்து இந்த பிசியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பிங் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் வந்து போய்க்கிறேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு பின் கமெண்ட். ஸோ பின் கமெண்ட் வந்து என்னன்னா ஒரு டிவைஸ் வந்து லைவா இருக்கா இல்லையான்றத வந்து நம்ம செக் பண்றது ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் பிங் கொடுத்துட்டு 10.10.10.3 ஸோ இந்த டிவைஸ் வந்து இங்கிறத நம்ம இதை தான் வந்து செக் பண்ண போறோம்னா அப்போ இதோட ஐபி அட்ரஸ் வந்து 10.10.2ன்னு இருக்கிறப்போ இதோடது வந்து 10.0.0.3 ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இதை கொடுத்துட்டு என்டர் கொடுக்கலாம். ஸோ குடுக்குறப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிப்ளை வந்துருச்சு. ஸோ இப்ப எனக்கு வந்து எவ்வளோ பேக்கெட்ஸ் வந்திருக்கு? 4 பேக்கெட்ஸும் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுதுன்னா, ப்ராப்பரா இதுவும் வந்து கம்யூனிகேஷன் வந்து நடக்குது. ஸோ இப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்கா ஒரு ஹப்ன்றது வந்து இப்படிதான் நடக்குது. அண்ட் இதே இன் கேஸ் வந்து நம்ம 3 டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்? இதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ அகைன் என்ன பண்ண போறோம்னா, டிவைஸ்குள்ள போயிட்டு, ஆ என் டிவைஸ் இதுல அகைன் ஒரு பிசி கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு, இப்ப நான் என்ன பண்றேன்னா இங்கிருந்து இதுக்கு ஒரு கனெக்ஷன் வந்து மேக் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்ப இதுல வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டிவைஸ் பிசி1ம், பிசி2 வந்து கம்யூனிகேட் பண்ணுது சக்சஸ்ஃபுல்லா. மேன் இப்ப நம்ம அடிஷனலா இங்க ஒரு பிசி கொண்டு வந்திருக்கோம். இதுவும் வந்து சேம் நெட்வொர்க்ல வந்துருச்சு. அப்போ பிசி1, பிசி2, பிசி3 இந்த 3மே வந்து இப்போ ஒரே நெட்வொர்க்ல இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ஹப்ன்றது வந்து இன்டெலிஜென்ட் கிடையாது. ஸ்விட்ச்ன்றது வந்து இன்டெலிஜென்ட்டான ஒரு டிவைஸ். அண்ட் ரவுட்டர்ன்றது வந்து சூப்பர் இன்டெலிஜென்ட் டிவைஸ். ஓகேவா? ஸோ ஹப்ப பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இன்கேஸ் நாங்க ஏதாச்சும் ஒரு டேட்டா குடுத்தோம்னா, அது எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிட்டுரும். ஆனா ஸ்விட்ச்ன்றது வந்து எப்படி, ஒரு யாருக்கு நம்ம சென்ட் பண்ணணுமோ, அந்த பெர்சன் மட்டும் தான் அந்த டேட்டா வந்து ஷேர் பண்ணும். ஓகேவா? ரவுட்டர்ன்றது ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் வந்து நம்ம கனெக்ட் ஆகுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு டிவைஸ். ஓகே. இப்போ இந்த ஹப்போட நம்ம சொன்னோம்ல நான் இன்டெலிஜென்ட்ன்ட்டு, அது எப்படின்னு இந்த இடத்துல வந்து நம்ம செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் அகைன் இந்த சிமுலேஷன் போறேன். இந்த இடத்துல போயிட்டு, இப்ப டேட்டா இருக்கா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இத வந்து டெலீட் குடுக்கணும். இந்த இடத்துல இந்த டெலீட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணோனே நமக்கு டெலீட் ஆயிரும். இப்ப இந்த இடத்துல இது இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிசி வந்து இந்த பிசி கூட வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஓகேவா? இப்ப நம்ம டேட்டா வந்து செக் பண்ணிட்டோம். பிசி1 வந்து நம்ம என்ன இப்போ ஹப்புக்கு வந்து என்ன கமெண்ட் குடுக்க போறோம்னா, நான் இங்கிருந்து ஒரு டேட்டா அனுப்புறேன். எனக்கு இங்கிருந்து டேட்டா வந்து ஹப்புக்கு போயிட்டு, ஹப்ல இருந்து எனக்கு
PC2க்கு மட்டும் தான் போணும். பிகாஸ் இது வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு மெசேஜ். ஸோ PC2க்கு மட்டும் தான் சென்ட் பண்ணிட்டு நான் நினைச்சு சென்ட் பண்றேன். ஆனா ஹப்புக்கு பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அதுக்கு ஒரு நாலேட்ஜ் கிடையாது. ஓகேவா? அதுக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்துச்சுன்னா, அந்த டேட்டா வந்து அந்த அந்த நெட்வொர்க்ல யார் யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடும். லைக் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி விட்டுடும். ஓகேவா? அந்த மாரி. ஸோ அது வந்து எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், இங்கருந்து இந்த டேட்டாவ குடுத்துட்டு, இப்போ ப்ளே குடுக்குறேன். ஸோ எனக்கு ஹப்புக்கு போயிடுச்சு. இப்ப ஹப்புக்கு போனோனே பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கருந்து டேட்டா வந்து அ இங்க மட்டும் போகாம, எனக்கு PC3க்கும் போயிடுச்சு. அகைன் இப்போ PC2 வந்து ரிப்ளை மெசேஜ் அனுப்புது. ரிப்ளை மெசேஜ் அனுப்புறப்போ, எனக்கு PC1க்கு மட்டும் போகாம, PC3க்கும் போயிடுச்சு. லைக் வந்து இது எப்படின்னா, இப்ப நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு WhatsAppல வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறேன்னா, அது எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் போகணும். அத தாண்டி நடுவுல ஏதோ என்னோட செகண்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் அது சேர்ந்து போகுதுன்னா, அது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி தான் இது. ஓகேவா? ஸோ ஹப் பொறுத்தவரைக்கும் அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு டிவைஸ் ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்துச்சுன்னா, அந்த டேட்டா வந்து யார் யாரெல்லாம் அதோட நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கோ, அது எல்லாத்துக்குமே வந்து இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடும். ஸோ பேசிக்கா ஹப்ன்றது வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்விட்ச்னா என்ன? அது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம்.